அனைவருக்கும் வணக்கம். எங்கள் பொற்காலம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி மகா சிவராத்திரி அன்று கூற வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றியும், அந்த மந்திரத்தை நாம் ஒரு முறை உச்சரித்தால் 100 மடங்கு பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகா சிவராத்திரி அன்று ஒரு முறை சொன்னால் 100 மடங்கு பலன் தரும் சக்தி வாய்ந்த ருத்ர மந்திரம். சிவபெருமானுக்குரிய நாமங்களில் ஒன்றுதான் ருத்ரன். பொதுவாக ருத்ரம் என்றால் ஆக்ரோஷமான, ஆவேசமான என்றுதான் பொருள். ருத்ரன், உத்திரன் என்பவர் அழித்தல் தொழிலை செய்வதற்காக சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட ரூபம் என சொல்லப்படுகிறது. ஆனால் ருத்ரன் என்றால் துன்பத்தை, தீமைகளை அழித்து நன்மைகளை வழங்குபவன் என்று பொருள். 3 தொழில்களும் மும்மூர்த்திகளால் செய்யப்பட்டாலும் அனைத்திற்கும் காரண கர்த்தாவாக விளங்குபவன் சிவனே. அவனே அனைத்து உயிர்கள் மற்றும் பொருட்களிலும் அணுவிற்கு அணுவாக ஒடுங்கி அண்டத்தில் பேரண்டமாக விரிபவன் என உணர்த்துவதே ருத்ரன் வடிவத்தின் தத்துவம். ஆரம்பமும் அவனே, முடிவும் அவனே என்ற சிறப்பை சொல்வதே ருத்ர மந்திரம். இது மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். ஒரு முறை உச்சரித்தால் 100 மடங்கு பலன் தரக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம். சிவ வழிபாட்டில் மிகவும் முக்கியமானது ருத்ர ஜபம் என்பதாகும். இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திர ஜபம் ஆகும். யஜுர்வேதத்தின் மையப்பகுதியாகவும் தலை சிறந்த பகுதியாகவும் சொல்லப்படுவது ஸ்ரீ ருத்ரம். ருத்ரத்தின் பெருமை மற்றும் சிறப்பு குறித்து தெரிந்து கொள்வதற்காக தேவர்களும் ரிஷிகளும் விரும்பினர். இதனால் இது பற்றி மந்திரங்களில் புனிதத்துவம் வாய்ந்ததும் தலைமையானதுமான காயத்ரி தேவியிடம் சென்று கேட்டனர். அனைத்திற்கும் முதன்மையானவரும், எல்லா உயிர்களின் தேவைகளையும் ஈடேற்றுபவரும், அனைத்தையும் படைத்தவருமான இறைவனை பற்றி முடிந்தவரை வார்த்தைகளில் கூறுவதே ருத்ரம் என்று பதிலளித்தார் காயத்ரி தேவி. மேலும் ருத்ரத்தில் மகிமை மற்றும் பலன்களை யாரும் அளவிட்டு சொல்ல முடியாது என காயத்ரி சொல்லியதை கேட்ட தேவர்களும் முனிவர்களும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். பொதுவாக எந்த ஒரு மந்திரத்தையும் வீட்டில் விளக்கேற்றி பாராயணம் செய்தால் 1 மடங்கு பலன் கிடைக்கும். பசு தொழுவத்தில் அமர்ந்து பாராயணம் செய்தால் 100 மடங்கு பலன் கிடைக்கும். 6 குளக்கரைகளில் அமர்ந்து உச்சாடனம் செய்தால் 1000 மடங்கு பலனும், மலை மீது அமர்ந்து ஜபித்தால் 10,000 மடங்கு பலனும், கோவில்களில் அமர்ந்து பாராயணம் செய்தால் 1,00,000 மடங்கு பலனும், குருவின் திருவடிகளில் அமர்ந்து பாராயணம் செய்தால் பல கோடி மடங்கு பலனும் கிடைக்கும் என்று மந்திர மாஸ்திரம் சொல்கிறது. ருத்ர மந்திரத்தின் சிறப்பு. சாதாரண மந்திரங்களுக்கே இத்தகைய பலன் என்றால் சிவனே ஆதாரமாக விளங்கும் சிவ தலங்களில் அமர்ந்து படிப்பது எத்தனை மடங்கு பலன் தரும் என நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம். உலக உயிர்கள் அனைத்தும் சிவனின் நடனத்திலேயே இயங்குவதை உணர்த்தும் நடராஜ ரூபம் அமைந்த சிதம்பரத்தில் ஆண்டுதோறும் ருத்ர ஜபம் நடத்தப்படும். அதுவும் சாதாரணமாக அல்ல, 1,00,000 முறை ருத்ர மந்திரம் ஜபிக்கப்படும். ருத்ர மந்திரத்தை பாராயணம் செய்தாலும், பழமையான கோயில்களில் நடக்கும் ருத்ர ஜபத்தில் கலந்து கொண்டாலும் அளவிட முடியாத நன்மைகளை தரும். இந்த சமயத்தில் நமது வேண்டுதல் நியாயமானதாக, யாருக்கும் தீங்கு ஏற்படுத்தாத வகையில் இருக்குமானால் நான் என்ன கேட்டாலும், எவ்வளவு கேட்டாலும் அது கிடைக்கும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இப்பொழுது இந்த ருத்ர மந்திரத்தை பிரதோஷம், சிவராத்திரி, திங்கட்கிழமை என சிவ வழிபாட்டிற்கு உரிய நாட்களிலும் சிவாலயங்களிலும் அமர்ந்து பாராயணம் செய்தால் 7 தலைமுறை பாவங்கள், சாபங்கள், தோஷங்கள் அனைத்துமே நீங்கும். இப்போ இந்த ருத்ர மந்திரம் என்ன அப்படின்னு பார்ப்போம். நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்துஞ்சாய சர்வேஸ்வராய சதாசிவாய
ஸ்ரீமன் மகாதேவாய நமஹா. நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹா. நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹா. நன்றி, வணக்கம்.